பொள்ளாச்சி மதர் ஆஃப் நேச்சர், சீனிக் பியூட்டி. எங்கே பார்த்தாலும் சிலுன்னு காற்று, தேவைப்படும் போது ஸ்டோனு மலைன்னு ரொம்ப அழகாக உலகத்துக்கே தாகத்தை தணிக்கிற இளநீ அனைத்தும் இந்த ஊர்லேருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது. ஆனால் விவசாயி எப்படின்னு சொல்லி பாருங்களேன், உழவர் தினம்னு ஒரு அழகான ஒரு நாளையும் நம்ம ஊரில் தான் நம்ம கொண்டாடுறோம். விவசாயின்னு வெளியில் சொல்லி பாருங்க, பொண்ணு கொடுக்க மாட்டான், கடன் கொடுக்க மாட்டான், கந்து வட்டிக்காரன் கண்டுக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட அவல நிலையில தான் இந்த விவசாயி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் தோலை தட்டி மாற நிமித்தி நான் விவசாயம் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் சோறு போடணும்னு நினைக்கிறான் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயம் செழிப்பாக இருக்கக்கூடிய நம்ம பொள்ளாச்சி நகராட்சியில் கொஞ்ச நாளாக தண்ணிக்கு ரொம்ப பஞ்சம், கடும் வெயில் காரணமாக பயங்கரமான பஞ்சம். எப்படியாச்சும் என் மரத்தை காப்பாற்றிடக்கூடாதா, என் தென்னை மரத்தை காப்பாற்றிடக்கூடாதா, 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் பழமையான மரத்தை எப்படியாச்சும் நான் காப்பாற்றிடக்கூடாதான்னு கஷ்டப்பட்டு விவசாயி கண்ணீர் மல்க எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணிடணும்னு சொல்லி போர் போட்டால் தண்ணி இல்லை. முதல்ல போர் போடுறதுக்கு காசே இல்லை. அங்கே இங்கேன்னு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு காசை புரட்டி போர் போட்டு பார்த்தா காட்டில் தண்ணி இல்லை, இடத்துல தண்ணி இல்லை, மழை இல்லை. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதுனால தனியார் லாரி சப்ளை மூலமாக தண்ணி எடுத்து காட்டுகளுக்கு தண்ணியை ஊற்றி எப்படியாச்சும் என் மரத்தை காப்பாற்றிடணும், எப்படியாவது என் விவசாயத்தை காப்பாற்றிடணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கான் விவசாயி. ஆனால் கேவலம் கார்பரேட் போடக்கூடிய எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுட்டு இங்கே இருக்கிற வேசி ஊடகங்கள் எல்லாம் தனியார் கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு போய் ஏதோ பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்று என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேப்பரில் சில நியூஸஸ் எல்லாம் வந்திருந்ததை நான் பார்த்தேன். நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு விவசாயியோட வழி என்னன்னு தெரியுமா? 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் பழமையான மரத்தை தான் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, என் மரம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விவசாயத்தை மட்டுமே மூச்சா நினச்சிக்கிட்டு 24 மணி நேரம் அந்த மரத்துக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கிறானே விவசாயி, அவனை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா? நான் தெரியாமல் கேட்குறேன். தண்ணி எடுத்துகிட்டு போய் காட்டில் தான் ஊற்றுறாங்க, காட்டுக்கு தான் ஊற்றுறாங்க, மரத்துக்கு தான் ஊற்றுறாங்க. காரணம் என்ன? அதில் விளைச்ச உண்டு பண்ணி திருப்பி உனக்கு உணவாக கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் நீ கார்பரேட் போடுற அந்த பிச்சை எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தனியார் கிணத்துல தண்ணியை எடுத்து கொண்டு போய் எங்கேயோ வித்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீ கதை எழுதிக்கிட்டு இருக்கிறிய. உங்ககிட்ட வெளியில தண்ணியை கொண்டு போய் வித்ததுக்கான ப்ரூஃப் இருக்கா? ஐயா, தண்ணி இல்லை அப்படின்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கழுவுறதுக்கு தண்ணி இல்லைன்னா வெளியில தான் ஏன் வாங்கி ஆகணும்? அதே மாதிரி தான் மரமும். நீ வாயிருக்கு எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு தண்ணி தாங்க அடிக்குதுன்னு நீ கேட்டுருவ. ஆனால் மரம் கேட்காது, காயும், பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், விவசாயிக்கு சோறு இறங்காது, தொண்டில விற்கும். ஆச்சா, அப்போ என்ன பண்ணுவான்? வெளியிலேருந்து தண்ணியை வாங்கியாச்சு என் மரத்தை நான் காப்பாற்றணும். 60 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் மரத்தை, விட்டுற மாட்டேன், 6 மாதம் விட்டுறவே மாட்டேன், எப்படியாச்சும் ஒரு மழை பெய்யாதான்னு வானத்தையே பார்த்துக்கிட்டு தண்ணியை விலைக்கு வாங்கி 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 ஊற்றி மரத்தை காப்பாற்றிட்டு இருக்கானே, அவனை எல்லாம் பார்த்தா அவனுக்கு மாதிரி தெரியுதுல்ல? ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, சரியா? ஒரு விவசாயியோட வழியை புரியாத நீ மனுஷனாருக்கு கூட வாய்ப்பில்லை. மக்களே, எல்லாரும் கண்முழிக்க வேண்டிய சூழ்நிலை என் கட்டாயம் இப்போ வந்திருக்கு. கார்பரேட் கைகூலிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு ப்ரெஸ்ஸில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எழுதி ஆஃப்டர் ஆல் இந்த 4 ரூபா பேப்பரை விற்கணுங்கிறதுக்காக அந்த பேப்பரையே ஒரு மரத்தை கொண்டு தான் அந்த பேப்பரையே உருவாக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு இதாக தெரியாது, கடுப்பாக தெரியாது, அதெல்லாம் உனக்கு இதுவாக தெரியாது. இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் வெளியே ஊற்றுறான், அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எழுதுற. பாரியா எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் விவசாயிங்க, எப்படியாச்சும் உங்களுக்கெல்லாம் நல்லபடியாக சோத்தை போட்டுறணும் அப்படின்றதுக்காக சும்மா ஏதோ எழுதணுன்றதுக்காக எழுதிக்கிட்டு இருக்காத. உண்மையை என்னன்னு மக்களே கண்ணை முழிச்சு பாருங்க. இந்த மாதிரி வேசித்தனமான ஊடகங்கள் சொல்கிற எதையுமே நம்பாதீங்க. விழித்திருப்போம், நமது விவசாயத்தை என்றும் காத்திருப்போம்.